படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நான் எதிர்பார்த்து வரல. நார்மலாக இருக்கும் படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லாகாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அள வச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நான் 10 நிமிஷமா வந்து தொண்டை கட்டு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆளாகிட்டாங்க. ஜார்ஜு நடிப்பும் சரி, அவரோட அப்பாவோட கேரக்டர் ரொம்ப அள வச்சிட்டாங்க. காமெடி எல்லாமே ஓவரால் திங்ஸ். ஏன்னா ஜீவ் பிரகாஷ் காமெடியும் சரி, அவங்க அப்பா அம்மா காமெடி சூப்பர் நல்லா நடிச்சுக்கிறாங்க. வெயிட்டர் டிராகன் படத்தை நீங்க பாத்துருப்பீங்க, ஆள வச்சிருப்பாரு. இது பல மடங்கு ரொம்ப எமோஷனல் வந்து டெஸ்ட் பண்றாரு. இல்ல அப்பாஸ் வந்து ரொம்ப வருஷமா நடிக்காம இருந்தாரு. இந்த ரீஎன்ட்ரி கொடுத்து ரொம்ப நல்லா நடிச்சுக்கிறாரு. ரோல் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? கம்பேக் ஒரு ரொம்ப இல்ல, 50% தான் அவர் அட்டாச் ஆயிருக்கு. அதான் நம்ம எப்பவுமே பார்த்தோன்னா வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ரொம்ப திரிஞ்சு சட்டை போட்டிருப்பாரு. அப்புறம் கில்ட்டியா நடிக்கும். இப்போ பார்த்தா அப்பா அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனா இருக்கு. நம்ம எல்லா இதுல போய் அப்பாவோட ஒன்னா போகணும்னு ஒரு எமோஷன் டச் பண்ணாரு. அப்புறம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அப்பாவோட தோல்ல வந்து தீங்குவாரு. அது ரொம்ப அழ வச்சிட்டாரு. அதான் சாரி சொல்ல. இப்போ வீட்டுல போய் அப்பாட்ட மன்னிப்புங்க. ஆமா. மைனஸ்ல எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நட்புக்கா வந்து பிரேம்ஜி என்ட்ரி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. பிரேம்ஜி சூப்பரா இருந்தது. ஜோசிகாரா வந்தாரு. நல்லா இருந்து காமெடியா ஏத்த மாதிரி இருந்துச்சா? வைப்புக்கு ஏத்த மாதிரி இல்ல, நல்லா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, நம்ம லைஃப் ஸ்டைல் எவ்வளவோ மாறுதுல்ல. லைஃப் ஸ்டைல் ஆறுது, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறுது, இந்த கூலிங் கிளாஸ்லாம் போடுறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இதெல்லாம் யாரு கொடுத்தா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம பல காலத்துல இருந்து நம்ம வந்து துணியே இல்லாம இருந்தோம். அதுல என்ன சொல்றது, நாகரிகம் மாற மாற, எஜுகேஷன் மாற மாற நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறுது. இது எல்லாம் முன்னாடி யாருக்கிட்ட இருந்தது வந்ததுன்னு பார்க்கும்போது நம்ம பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மாற மாற அவங்களோட கல்ச்சரும் மாறும். அப்படி இருக்கிறப்ப அந்த பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாம உங்க பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான் இந்த படம். கொஞ்சம் டிராகாவே இருந்தது படம். ஆனா வந்து இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்பா பையனோட சென்டிமெண்ட்ன்றதுனால படம் தப்பிச்சிச்சு. காமெடி சென்ஸ் எப்படி இருக்கு? காமெடி எல்லாம் ஓகே தான். ஸோ பெருசாலாம் காமெடி எல்லாம் இல்ல. பட் அந்த கோர் கண்டென்ட் இருக்குல்ல, கதை, அப்பா பையனோட சென்டிமெண்ட், அது வந்து அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணும், ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொன்னனால டைரக்டருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஜிவி எல்லாம் கொஞ்சம் ஆக்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜா தான் இருந்துச்சு. பட் கதை நல்லா இருந்தனால இந்த படம் தப்பிச்சிச்சு. ஆமா, இப்ப அந்த ட்ரெண்ட் நினைக்கிறேன். லவ், அப்பா பையனுக்கு மெசேஜ் சொல்றது, இந்த யூத் படத்துல கூட பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றது, அதான் இப்ப ட்ரெண்ட் நினைக்கிறேன். சோ அதனால வந்து இப்ப இந்த ட்ரெண்டுகள் காலம் வந்து எமோஷனலா எடுக்கணும், அப்பா பையனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஃபேமிலிக்கு மெசேஜ் சொல்லணும்ன்ற மாதிரி தான் கதைக்களமா போயிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி தான், கதையும் அந்த மாதிரி தான். ஸோ நல்லா இருக்கு. ஓகே, படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். தரமான படம். வந்து ஜி பிரகாஷ் ஒரு கம்பேக்னே சொல்லலாம். லாங் ரன்க்கு அப்புறமா இப்போ ரொம்ப கம்பேக் கொடுத்துருக்கு. ஆக்டிங்லாம் நல்லா தரமா பண்ணியிருக்காங்க. காமெடிக்கு பஞ்சமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மினேஷன் வரையெல்லாம் பயங்கர செம்ம ஃபன்னு. கிளைமேக்ஸ்லாம் செம்மையா முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜோட கதை முடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அப்பா கேரக்டருக்கு ஒரு ஹைலைட் கொடுத்திருந்தாங்க. பயங்கரமா சூப்பரா கொடுத்துருக்காங்க. இதுல அப்பாஸும் வந்திருக்காரு பழைய இதுல இருந்து. அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஒரு எமோஷனலா கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு அப்பாவோட இம்பார்ட்டன்ஸை பத்தியும், அதே நேரத்துல சின்ன பசங்க எப்படி எம்பாரஸ்மெண்டா இருக்காங்க, அதை ஃபியூச்சர்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அது எல்லாத்தையும் நல்லா சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் பாருங்க, தெரியும். இதுக்கு மேல சொன்னா நல்லா இருக்காது. பார்த்தா நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. நிறைய பழைய என்ன சொல்லுவாங்க ரெஃபரன்சஸ்லாம் பழைய ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதனால ரேட்டிங் கொடுக்கலாம் ப்ரோ. ஒரு ரேட்டிங் 5க்கு வேணா ஒரு 5 கொடுத்துடலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. காமெடியா இருக்கா? செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் நல்லா காமெடி. போர் அடிக்கலையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. பட் செகண்ட் ஹாஃப் காமெடி நல்லா இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்றாங்க? கதை கருத்ததா இருக்கா இல்ல காமெடியா போதா? ஸ்டார்டிங்ல அப்பா இக்னோர் பண்ணா கடைசியில என்ன ஆகும் அதான்.
ஹாப்பி ராஜா ஹாப்பியாக பார்க்க வரோம். ஹாப்பி ராஜா ஹாப்பியாக உள்ள வந்தேன். படத்தை முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் சோகமாக வந்து வெளியே அனுப்புனாங்க. அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து நமக்குள்ளேயே வந்து கொஞ்சம் சோகமாக எமோஷ்னலாக ஆக்கிருச்சு. மொத்தத்தில் வந்து ஜி பிரகாஷ் சார் படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. அதுவும் ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காருன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு தடையும் ஜி பிரகாஷ் படம் பார்க்கும்போது ஏன்னா இப்படி கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல படம் கொடுக்கலாமேன்ற மாதிரி யோசனை இருக்கும். ஆனால் ஹாப்பி ராஜா படம் பார்த்து வரும்போது ஒரு வழியாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. திருப்தியான மக்கள் வந்து திருப்தியாக தேட்டருக்குள்ளே போனாங்கன்னா வெளியே வரும்போது திருப்தியான ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஹாப்பி ராஜா ஹாப்பியாக போயிட்டு கொஞ்சம் சோகமாக வெளியே வந்து சூப்பரான ஒரு படம், ஃபேமிலிக்கான ஒரு படம். ஜி பிரகாஷ் நடிச்சாலே ஃபேமிலி பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் ஹாப்பி ராஜா படத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி படத்தை போய் பார்க்கலாம். இது ஃபேமிலிக்கான ஒரு படம் தான், 100% ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பர்டிகுலர் ஒரு சில சீன்ஸில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஆரம்பம் அந்த ஒரு 30 minutes ஃபுல்லாகவே வந்து காமெடியில் தான் போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்டு ஆரம்பம், அதுக்கப்புறம் தான் எமோஷனலுக்குள்ளே போய் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு காமெடி ப்ரோசஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதிர்ச்சி வர சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருமே சூப்பராக இருந்துச்சு படம் ஓவராலாக. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில படம் நல்லாவே இருக்குது, பாடல்களும் சூப்பராகவே இருக்குது. மியூசிக் வந்து படத்துக்கு வந்து தேவையான மியூசிக் கொடுத்துருக்கு. கிளைமேக்ஸில் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் மியூசிக்கோட பார்க்கும்போது இன்னும் டெப்த்தாக போகுது. சில படம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படமாக ஃபீல் ஆகுது. ஒருத்தராக இருந்துச்சு. அப்பாஸ் ஒரு கம்பேக் தான், ஆனால் கம்பேக் வந்து ஹீரோவாக பார்க்க விரும்புகிறேன். பட் வரான்னு பார்ப்போம். ஆனால் இது ஒரு கம்பேக் தான், ஒரு நல்ல கம்பேக் தான் இருக்குது. தேங்க்யூ. இந்த படத்தில் காமெடியை தாண்டி சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த சீன்லாம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு? ஜார்ஜ் மரியான் சார் அவரை பற்றி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இந்த படத்தை வந்து அடுத்த ஹீரோ, இந்த படத்துக்கு ஒரு ஹீரோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு மாதிரி எதிர்பார்த்துருப்போம், இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்படி இல்லைன்ற மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ், அந்த ட்ரெயின் டிக்கெட் காமிச்சு ஒன்று பண்ணுவாங்க, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து கனெக்ட் ஆச்சு. ரொம்ப எமோஷனலாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு சொல்லுவார், அவங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு, அது ஒரு எமோஷனல் சீக்வன்ஸு, அது ஒரு இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி அப்பாஸ் வர ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, அதுவுமே எமோஷனலாக கனெக்ட் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. மொத்தத்தில் எமோஷனல் கனெக்ஷன் படத்தில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதுவுமே இந்த படத்தில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி அடையிறதுக்கான எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஓவரால் ரேட்டிங் 5க்கு 3.6 கொடுக்கும், 5க்கு 3.6. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.